கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்ற சபையிலே தேவன் இல்லந்தோறும் நற்செய்தி ஊழியத்திற்காக எங்களை கொண்டு வந்ததற்காக முதலாவது கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். மற்றும் பாஸ்டர் அம்மாவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் சொன்ன இந்த ஊழியங்களை ஓடு கூட சேர்த்து எங்கள் ஊழியங்களுக்காகவும் அவர்கள் செய்த நன்மைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். முதலாவதாக என்னுடைய சிறிய சாட்சியை நான் சொல்லுகிறேன். விக்கிரகத்துக்கு பின்பாக ஓடிக்கொண்டு இருந்தேன். இந்த ஆடி மாதத்திலே இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே நான் இங்கே நிற்கிறேன். ஆனால் ஒரு காலத்திலே அந்த விக்கிரகத்துக்கு பின்பாக ஓடி கிடந்தேன். நான் பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கை அப்படியே அழிந்து போக வேண்டிய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்தவர் என் அன்பான ஆண்டவர். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, அன்பு அன்பு என்று சொல்லி பாடல் பாடும் பொழுது என் உள்ளம் மகிழ்ந்து களி கூறுது. பிரியமானவர்களே, இதே சண்டே நாளிலே, இதே ஆடி மாதத்திலே நான் தெரு தெருவாக திரிந்து கொண்டு அந்த கூழ்களை ஊற்றிக்கொண்டு அநேக மக்களுக்கு நான் கையில் வேப்பலையை பிடித்து கொண்டு ஓடி திரிந்து கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே, இந்த ஆடி மாதம் இந்த சண்டே நாளிலே கர்த்தர் என்னை இங்கே கொண்டு வந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதனால் தான் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நான் இந்த இடத்திலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அழிந்து போகிற ஆத்துமாவை மீட்டீரே ஆண்டவரே, உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா என்று நான் சொல்லிக்கொண்டு இருந்தேன். பாஸ்டர் அவங்க பாடும் பொழுது கூட என் உள்ள மகிழ்ந்து கொண்டு இருந்தது. அவங்க சொல்லி 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 துதிக்கும் பொழுது நான் மகிழ்ந்து கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் இந்த இடத்திலே, இந்த ஆவடி பகுதியிலே ஆண்டவர் இந்த சபையிலே கொண்டு வந்ததற்காக நான் கர்த்தரை கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இந்த இல்லந்தோறும் நற்செய்தி ஊழியம் என்பதை குறித்து உங்களுக்கு விரிவாக சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இடத்துல வந்திருக்கிற அந்த ஐயா பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இல்லந்தோறும் நற்செய்தியிலே வாலிப வயதிலே 16 வயதிலே தன்னை ஒப்பு கொடுத்தவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு 44 வருடமாய் இந்த ஊழியத்தை திறம்பட செய்து கொண்டு வருகிறார்கள். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ போராட்டங்களின் மத்தியிலும் இந்த ஊழியத்தை அவர்கள் கையில் எடுத்தார்கள். இன்று வரையில் 44 வருடங்களாக இந்த இல்லந்தோறும் நற்செய்தி ஊழியத்தை அருமையாக செய்து கொண்டு வருகிறார்கள். அலுவலகத்திலே இந்த பத்திரிகைகளை வெளியிடுவதில் முக்கியமான டிசைனிங் என்ஜினியராக இருக்கிறாங்க. மற்ற காரியங்களிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊழியர்களை அரவணைத்து, ஊழியர்களை ஊக்குவித்து, அவர்களுக்கு பர்சனல் இவாஞ்சலிசம் சொல்லிக் கொடுத்து, அவர்களுக்கு ஸ்கூல் ஆஃப் பிரேயரை சொல்லிக் கொடுத்து, எல்லா விதத்திலும் உற்சாகம் படுத்தி அவர்களை நடத்தி கொண்டு வருகிறாங்க. இந்த நாளிலும் இந்த இடத்திலே ரெவரண்ட் டேனி ஐயாவை கொண்டு வந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் இந்த ஊழியத்தை குறித்து சொல்லுவேன். ஆனால் என்னை காட்டிலும் இந்த ஊழியத்தை குறித்து எனக்கும் தெரியும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் என்னை காட்டிலும் மிக அதிகமாக அறிந்தவர் அன்பு சகோதரர் ரெவரண்ட் டேனி அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் உங்களோடு கூட ஊழியத்தை குறித்தும் மற்றும் இந்த நாளில் தேவ செய்தியும் கர்த்தர் அவர்களை வைத்து இங்கே நடத்துவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய இல்லந்தோறும் நற்செய்தி ஸ்தாபனத்தின் சார்பாக குறிப்பாக பாஸ்டர் அம்மா அவர்களுக்கும் பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய ஸ்தாபனத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உள்ள எத்தனை பேருக்கு இல்லந்தோறும் நற்செய்தி ஸ்தாபனம் தெரியும்னு சொல்லி எனக்கு தெரில. யாருக்காவது இல்லந்தோறும் நற்செய்தி ஸ்தாபனம் தெரியுமா? ஏறக்குறைய உலகத்தில் 80 ஆண்டுகளை இந்த ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் 60 ஆண்டுகளை இந்த ஊழியத்தினால் நாங்கள் முடிச்சிருக்கிறோம். 1946ஆம் ஆண்டு உலகத்தில் ஜாக் மெக்கலிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன் மூலமாக இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. அவர் சாதாரண மனுஷன் கிடையாது. போலியோ வியாதியினால் பாதிக்கப்பட்டவர், காலில் கை ஊன்றுகோலோடு தான் நடக்கக்கூடியவர். அவர் காலில் நடக்க முடியாதவர். அவருக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் மார்க் 16:15, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அந்த கட்டளையின்படி இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. 80 ஆண்டுகள் உலகில் இந்த ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது 200க்கும் அதிகமான நாடுகளில் இந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்தியாவில் 1964ஆம் ஆண்டு இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம்.
60 ஆண்டுகளை நாங்கள் கடந்திருக்கிறோம். இந்தியா முழுசும் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும், சாத்தியமுள்ள எல்லா வீடுகளுக்கும் 2 முறை சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வீடு வீடாக போய் சுவிசேஷம் அறிவிக்கிறது தான் எங்களுடைய வேலை. இந்தியா முழுசும் 2 முறை கம்ப்ளீட்டாக சுவிசேஷம் அறிவிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செஞ்சுருக்கிறாங்க. ஏராளமான மக்களை ஆண்டவர் அண்டையில் நடத்தி அவர்களை சபைகளில் சேர்க்கறது எங்களுடைய முக்கியமான ஒரு பணி. மாநிலமாக, மாவட்டமாக, தாலுக்காவாக, கிராமமாக, வீடாக சென்று கைப்பிரதியில் கொடுக்குறோம். 2 கைப்பிரதி, ஒன்று பெரியவர்களுக்கு ஒன்று, சிறுவர்களுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி 2 கைப்பிரதிகளை கொடுக்குறோம். ஏராளமான மக்களை ஆண்டவர் அண்டையில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போது ஏறக்குறைய 8000 கிரைஸ்ட் குரூப்ஸ், அதாவது வீட்டு சபைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சபைகள் இல்லாத இடங்களில் வீடுகளில் இருந்து ஆராதிக்கக்கூடிய குழுக்கள், அந்த மாதிரி குழுக்கள் இந்தியாவில் 8000 குழுக்கள் எங்களுக்கு உண்டு. 120 சபைகள் இந்தியாவில், இல்லந்தூர் நற்செய்தி ஸ்தாபனத்துடைய சபைகள் கட்டுறது எங்களுக்கு நோக்கம் கிடையாது. சபைகள் இல்லாத இடத்துல வேறு வழி இல்லாததுனால அந்த மாதிரி இடங்களில் சபைகளை கட்டி கொண்டிருக்கிறோம். 120 சபைகள் இல்லந்தூர் நற்செய்தி ஸ்தாபனத்தின் மூலமாக நடத்தப்பட்டு வருகிறது. ஊழியன்றது அதிகமான எதிர்ப்புள்ள ஒன்று. அதுவும் இப்போ எதிர்ப்பெல்லாம் ரொம்ப பெருகிட்டே போகுது. வர நாட்களில் ஊழியம் செய்ய முடியுமான்ற ஒரு நிலைமையில் நம்ம இருக்கிறோம். ஆமென். அம்மா அவங்க சொல்லும்போது அழகாக சொன்னாங்க, பாஸ்டர் அம்மா, இது என்ன காலம், இதேமாதிரி கவனிச்சிங்கன்னு தெரில, இது கடைசி காலம். ஆமென். அந்த காலத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால் ஊழியத்தில் எதிர்ப்பு ஜாஸ்தி. எங்களுடைய ஊழியக்காரங்க கைப்பிரதி கொடுக்கும்பொழுது இஸ்லாமிய வீடுகளில் கைப்பிரதி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சாக்கடையில் தூக்கி போட்டாங்க. திருநெல்வேலி பகுதியில் ஊழியம் செய்யும் பொழுது ஊழியர் ட்ராக்ஸ் கொடுத்துட்டே போகிறாங்க. பின்னால் ஒரு கூட்டம் ட்ராக்ஸ் அப்படியே கலெக்ட் பண்ணிகிட்டே வராங்க. வந்து ஊழியரை நிற்க வச்சு அவரை சுற்றிலும் அந்த கொடுத்த கைப்பிரதியெல்லாம் ஒன்றா குவிச்சு தீ வச்சு கொளுத்திட்டு அவங்க சொன்ன வார்த்தை, இப்போ கைப்பிரதியை கொளுத்துறோம், அடுத்த முறை நீ வந்தீங்கன்னா நீங்களாம் கொஞ்சம் பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் என் கூட இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ கைப்பிரதியை கொளுத்துறோம், அடுத்த முறை வந்தால் உன்னை கொளுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எச்சரித்திருக்கிறாங்க. இன்னமும் நிறைய எதிர்ப்புகளோடு கூட பொய் வழக்குங்க, ஜெயிலு, அந்த மாதிரி நிறைய காரியங்களை இந்த இல்லந்தூர் நற்செய்தி ஊழியர்கள் சந்தித்து வருகிறாங்க. எங்களுக்காக ஜெபியுங்க. இப்போ 3வது சுற்று ஊழியம் ஒய்கோஸ் அப்படின்ற தலைப்பில் நாங்கள் ஊழியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம். உலகம் முழுசுலையும் 2038 வரை 20 ஆண்டுகளில் உலகம் முழுசும் இருக்கக்கூடிய வீடுகளில் மறுபடியும் சந்திக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு கூட ஒய்கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியத்தை ஆரம்பித்து செஞ்சுட்டு வரோம். சென்னை பட்டணத்தில் இருக்கக்கூடிய 13 லட்சம் வீடுகளை 2019 25 வரையில், கொரோனாவுக்கு பிற்பாடு வரையில் 13 லட்சம் வீடுகளை சந்திச்சிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. வீடுகளை சந்தித்து சுவிசேஷம் அறிவிக்கிறது தான் எங்களோட நோக்கம். ரொம்ப கடினமான பணி, ஆனாலும் சென்னையில் முடிச்சிருக்கிறோம். இப்போ மற்ற இடங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டில் 3 பெரிய சிட்டிகளில் சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி விழுப்புரத்தில் சகோதரர் மோகன் அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க எங்களுடைய முன்னேற்ற பணி செயலர் அவர்கள் தலைமையில் விழுப்புரத்தில் 25,000 வீடுகளுக்கு சுவிசேஷம் அறிவித்தோம். இப்போ சேலம் பகுதியில் ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 50,000 வீடுகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருகிற அக்டோபர் மாதத்திலிருந்து மதுரையில் இருக்கக்கூடிய 50,000 வீடுகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் பணி நடைபெறப் போகிறது. எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்குமாறு அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த பெரிய கட்டளை மார்க்கு 16:15, அதுதான் எங்களுக்கு கொடுத்த கட்டளை. இந்த கட்டளையின்படி நாங்கள் ஊழியத்தை செய்கிறோம். இது சாதாரண கட்டளை இல்லை. பைபிளில் ஏராளமான கட்டளைகள் இருக்குது. அந்த கட்டளையில் பிரதான கட்டளை, பெரிய கட்டளை, முக்கியமான கட்டளை, ஆண்டவர் பரமேறும் பொழுது கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இதுவரையும் சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை கிடையாது, இல்லை போதகர் ஐயாவுக்காக போதகர் அம்மாவுக்கு கொடுத்த கட்டளை கிடையாது, இல்லை எங்களை போன்ற ஊழியக்காரருக்கு கொடுத்த கட்டளை கிடையாது. இந்த கட்டளை நாம் ஒவ்வொருவருக்கும், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் கட்டளை. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய இந்திய தேசத்தில் 145 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஆமென். அம்மா அழகாக கேட்டாங்க, பேப்பர் வாசிக்கிறீங்களா?
செய்தியெல்லாம் பார்க்குறீங்களா? எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான செய்திகள்லாம் தெரியுறதே கிடையாது இல்லை? செய்தியை வாசிக்கணும், செய்தியில் இருக்க குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்கணும், கட்டாயம் ஜெபிக்கணும். அழகாக கேட்டாங்க, செய்திகள் வாசிக்கிறீங்களா? வெறும் பேப்பர் வாசிக்கிறது, இந்த கொலையும் அந்த கொலையும் பார்க்குறதுக்கும் அரசியலும் பார்க்குறதுக்கு இல்லை. நம்ம தேசம் எந்த நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும். 145 கோடி மக்கள் தொகை, உலகத்திலேயே மக்கள் தொகையில் முதல்ல நிற்கிற ஒரு தேசம் எதுன்னா அது நம்ம இந்திய தேசம். இங்கே 12 மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம் இருக்குது, தெரியுமா? அங்கே போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது, ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. ஞானஸ்தானம் கொடுத்தீங்கன்னா கலெக்டர்கிட்ட என்ன பண்ணோம்? பர்மிஷன் வாங்கணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெந்தயத்தை தின்ட்டு ஒன்றும் பதிலே வர்ற பாருங்க, வெந்தயத்தை தின்ட்டு விதி வந்தால் சாவுறது. காலையில் எழுந்துக்கிறது, சாப்பாடு செய்கிறது, நல்ல குழம்பு ஊற்றுறது, குழம்புக்கு இன்னும் டேஸ்டான குழம்பு அந்த குழம்பு செஞ்சுக்கிறது, இல்லைன்னா ஆர்டர் பண்ணால் டக்குன்னு வீட்டு வாசலில் எடுத்து வந்து கொடுத்துருவான், அதை ஊற்றுறது, சாப்பிட்றது, மத்தியானம் சாப்பிட்றது, நைட்டு சாப்பிட்றது, அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில் இருந்து காலையில் சாப்பிட்றது, மத்தியானம் சாப்பிட்றது, நைட்டு சாப்பிட்றது. வெந்தயம் தின்னுட்டு எப்போ சாவுறது அப்போ சாவுறது. போலியான ஒரு வாழ்க்கை இது. கிறிஸ்தவருடைய வாழ்க்கை கிடையாது. வெந்தயம் தின்ட்டு விதி வந்தால் சாவக்கூடியவர்கள் நாம் கிடையாது. ஆமென், அல்லேலூயா. கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் அந்த மாதிரி கிடையாது. ஆமென். இது சும்மா இருக்கக்கூடிய காலம் அல்ல, இது கடைசி காலம். சிந்திக்கக்கூடிய ஒரு காலம், செயல்படக்கூடிய ஒரு காலம். ஆமென். வேதத்தில் 3 எச்சரிப்பு வருது. 3 காலம், 3 எச்சரிப்பு. என்ன எச்சரிப்பு? மௌனமாக இருக்காது அப்படின்னு ஒரு 3 எச்சரிப்பு வேதத்தில் உண்டு. இன்றைக்கி அந்த 3 எச்சரிப்பை நம்ம பார்க்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. மௌனமாக இருக்கக்கூடாது. வெந்தயம் தின்ட்டு வீ வந்தால் சாவணுன்ற அந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்கவே கூடாது. ஏதாவது செய்யணும். இது காலம் வேகமாக போய் கொண்டிருக்கிறது. இது சிந்திக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறோம். இது கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். நாம் எதையாவது செய்ய வேணும். மௌனமாக இருக்கக்கூடிய காலத்தில் நாம் இல்லை. அல்லேலூயா, ஆமென். எதையாவது செய்யணும். வேதம் சொல்லுது, மூன்று காரியங்கள் சொல்லுது, நீ மௌனமாக இருக்காது அப்படின்னு சொல்லி. முதலாவது காலம் இது ஜெபிக்கக்கூடிய ஒரு காலம். ஆமென். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க தெரில. அம்மா அவங்க அழகாக சொன்னாங்க ஜெபத்தை குறித்து. ஜெபிக்கணும், கட்டாயம் ஜெபிக்கணும். ஜெபிக்கிறதுக்கு விருப்பம் இல்லையே இருக்குதோ, கட்டாயம் ஜெபிக்கணும். ஜெபிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆமென். எஸ்தர் 4:14 யாராவது எடுத்துங்க, வாசிங்க பார்ப்போம். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் எஸ்தருக்கு வர ஒரு பெரிய எச்சரிப்பு. நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால், வாசிங்கம்மா. யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். மொர்தெகாய் ஒரு செய்தி அங்க அனுப்புறாங்க. யூதகுலம் முழுசும் அழிக்கப்படுவதற்கு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. சட்டம் துரிதமா வேலை நடந்து கொண்டிருக்கிறது. முழு யூத குலமும் அழிப்பதற்கு திட்டங்கள் போடப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்க 3 எச்சரிப்பை அங்க மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்றாங்க. நீ மௌனமாய் இருந்தால், அழிவை நோக்கி மக்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. எப்போ அழிவு வரன்னு தெரியல. ஒரு யூதருக்கு கிடையாது, முழு யூத குலமும் அழியக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நீ மௌனமாய் இருந்தால், அப்போ மௌனமாய் இருக்காத அப்படின்ற ஒரு எச்சரிப்பை அங்கே கொடுக்குறாங்க. உன் குடும்பம் அழியும். நீ மௌனமாக இருந்தா, நான் நல்லா இருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கிறேன், நான் போகிறேன், வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன், எனக்கு பணம் கிடைக்குது, வீட்டுக்கு செலவு பண்ணுறேன், பணத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறேன், எனக்கு ஒரு இன்னொரு தலைமுறை வரையும் எனக்கு கஷ்டமே கிடையாது, நான் நல்லா இருக்கிறேன். இங்கே அதுதான் அவர் எச்சரிக்கிறாரு. உன் குடும்பம் அழியும். வேற ஒரு குடும்பம் அழிய நீ நினைக்கிற, அது உன் குடும்பத்தை பாதிக்கும். மௌனமாக இருக்காத, உன் குடும்பம் அழியும். மௌனமாக இருந்தால் உனக்கு கிடைத்த மேன்மை செயல்படவே. அவர் சொல்றாரு பாருங்க, அழகா சொல்றாரு, உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. எதுக்கு? இப்படிப்பட்ட காலத்தில் உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. உனக்கு கிடைச்சிருக்கிற வேலை, அல்லேலூயா,
உனக்கு கிடைச்சிருக்கிற வேலை நீ சம்பாதிச்சு சாப்பிட்றதுக்கு மட்டும் கிடையாது, அது மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காலத்தில் இருக்குது. அதுக்கு தான் வேலை கொடுத்துருக்காரு ஆண்டவர். ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். நம்ம மேன்மையாக வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அருமையான ஒரு எச்சரிப்பை மொர்தெகாய் அவங்க எஸ்தர் ராஜாத்திக்கு சொல்கிறத நம்ம பார்க்கலாம். எஸ்தர் ராஜாத்தி செஞ்ச முதல் வேலை 4:16 சொல்லுது, எஸ்தர் ராஜாத்தி செய்த முதல் வேலை அவர் தாதிமாரோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்தாள். ஃபர்ஸ்ட் வேலை ஜெபம். அப்புறம் தான் அவங்க பிளான்லாம் பண்ணுறாங்க. முதல் வேலை ஜெபம். இது ஜெபிக்கக்கூடிய ஒரு காலம். நாம் ஜெபிக்கக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம். இந்திய தேசத்தில் 145 கோடி மக்கள்ல 10% கூட கிறிஸ்தவர்கள் இல்லை. ஆமென். அவங்க புள்ளிவிவரம் சொல்றாங்க 2.3 தான் கிறிஸ்தவர்களாம். 90% மேல கிறிஸ்தவம் கிடையாது. இயேசு அறிஞ்சிருக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். 90% இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிறாங்க. இந்திய தேசம் முழுவதும் ஊழியம் செய்யக்கூடிய மக்கள் வெறும் 1 லட்சம் பேர் தான். முழு நேரம் ஊழியர்கள் செய்கிறது இந்தியாவில் வெறும் 1 லட்சம் மக்கள் தான். 145 கோடி மக்களுக்கு ஊழியம் செய்யக்கூடியதற்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் வெறும் 1 லட்சம் மக்கள் தான். போதுமா? போதாது. ஏன் ஊழியர்கள் எழும்புறதில்லை? ஏன் எழும்புறதில்லை? நம்ம ஜெபிக்கிறதில்லை. எதுக்கு ஜெபிக்கிறோம்? தலை வலிக்குது ஜோம் பண்றோம், கால் வலிக்குது ஜோம் பண்றோம், வீட்டுக்கு இது தேவை ஜோம் பண்றோம், பொண்ணு கல்யாணம் ஆகல ஜோம் பண்ணோம், பையனு கல்யாணம் ஆகல ஜோம் பண்றோம். இதெல்லாம் தப்பே கிடையாது. கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெப எல்லையை, வட்டத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். அல்லேலூயா. பேப்பர் வாசிக்க சொன்னது அதுதான். பேப்பர் வாசிக்க சொன்னது காரணம் அதுதான். ஜெப எல்லையை படிங்க. தேசத்தில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. நியூஸை கேளுங்க. என்ன நடக்குதுன்னு அறிஞ்சு கொள்ளுங்க. உங்க ஜெப எல்லையை விரிவாக்குங்க. நீங்க ஜெபிக்கலனா ஒன்றும் நடக்காது. யார் ஜெபம் பண்ணுவாங்க? நம்ம ஜெபம் பண்ணா வேற யார் ஜெபம் பண்ணுவாங்க? இது சும்மா இருக்கக்கூடிய காலம் அல்ல. மொர்தெகாய் சொல்றாங்க அவங்களை பார்த்து, இது மௌனமா இருக்கக்கூடிய காலம் அல்ல, இது ஜெபிக்கக்கூடிய ஒரு காலம். அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் வேலைங்க ஆரம்பிக்குது. ஆனால் முதலாவது அவங்க செஞ்ச காரியம் ஜெபம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. கட்டாயம் ஜெபம் பண்ணணும். இந்திய தேசத்தில் வேலையாட்கள் எழும்ப வேண்டும் சொல்லி ஆண்டவர் ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். வேலையாட்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. சுவிசேஷ ஊழியத்துக்கு ஆட்கள் கம்மியா இருக்கிறாங்க. சுவிசேஷ ஊழியத்துக்கு ஆட்கள் எழுப்பணும். நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறோம்? என்னப்பா படிக்க போற? டாக்டர் படிக்க போறோமா? ரொம்ப சந்தோஷம், நீ படி, நான் கடனை உடனே வாங்கி உன்னை படிக்க வைக்கிறேன். என்னப்பா படிக்க போற? இன்ஜினியர் படிக்க போறேன். கட்டாயம் என்கிட்ட பணத்தெல்லாம் உனக்கு செலவு பண்ணி உன்னை இன்ஜினியர் படிக்க வைப்பேன். என்னம்மா படிக்க போற? வக்கீல் படிக்க போறேன். ரொம்ப சந்தோஷம். பிள்ளைங்க படிக்கிறது தப்பே கிடையாது, படிக்கிட்டோம். ஆனால் யாராவது ஒருத்தராவது நான் ஊழியக்காராக போறேன்னு சொல்றாங்களா? குறைஞ்சு போச்சு, காலம் குறைஞ்சு போச்சு. நீ ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள் மிகவும் குறைவு. ஐயா அவங்க சொன்னது போல 17 வயசுல ஊழியத்துக்கு வந்தேன். 10th தான் முடிச்சிருந்தேன். 17 வயசுல ஊழியத்துக்கு வந்தேன். 44 வருஷம் சுவிசேஷ பணி மாத்திரம்தான் எங்களுக்குன்னு ஒரு சபை கிடையாது. நாங்கள் அங்கே உட்காந்து ஆத்துமாதாயம் பண்ணுறது சபைகள் இருக்குது, இல்லாத இடங்கள் இருக்குது. ஆனால் எங்களுடைய முக்கியமான வேலை மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறது தான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் என்னை ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கணும், கட்டாயம் ஜெபிக்கணும். நிறைய சாட்சிகள் சொல்லிகிட்டே போவான். இந்திய தேசத்தில் குஜராத் அப்படில அந்த இடத்துல எங்களுடைய ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னமும் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு சமயத்தில் எங்கள் ஊழியக்காரங்க ஒவ்வொரு இடமா, ஒரு மாவட்டம், அப்புறம் ஒரு மாநிலம், ஒரு மாவட்டம், அப்புறம் ஒரு தாலுக்கா, அதுக்கப்புறம் கிராமம், அதுக்கப்புறம் வீடு. அதான் டார்கெட்டு. ஒரு தாலுக்காவில் ஊழியம் செஞ்சு அந்த தாலுக்காவில் ஊழியத்தை முடிச்சிட்டாங்கன்னா அவங்க அடுத்த தாலுக்காவுக்கு போவாங்க. அப்போ ஒரு தாலுக்காவில் ஊழியம் செய்யும்போது ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்ய முடியல. அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இங்கே வரக்கூடாது, நாங்கள் ஆவியை வணங்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியே அனுப்பிட்டாங்க. எங்கள் ஊழியக்காரர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆண்டவரே எப்படியாவது அந்த கிராமத்தில் சுவிசேஷம் அறிவிக்கணும். நான் இப்போ தாலுக்கா ஷிஃப்ட் பண்ண போகிறேன். இந்த கிராமத்துக்கு நான் சுவிசேஷம் அறிவிக்கல. இந்த கிராமத்துக்கு எப்படியாவது சுவிசேஷம் சொல்லிட்டு நான் போகணுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. 3 மாதம் ஜெபம் பண்ணுறாங்க அந்த கிராமத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் காலையில் அந்த கிராமத்துலேருந்து ரெண்டு கிராமவாசிங்க வராங்க. நான் கட்டுக்கதை சொல்லலைங்க.
கற்பனை கதையும் கிடையாது. நான் நேராக போய் பார்த்த இடங்கள். ஆமென், அல்லேலூயா. 2 கிராமத்து வாசிங்க அங்கே வராங்க. வந்து, ஐயா உங்கள் பேர் இதுதானா? சைலஸ் ராஜுவாடி. ஆமாம், என் பேர் சைலஸ் ராஜுவாடி தான். நீங்கள் எங்கள் கிராமத்துக்கு கொஞ்சம் வரீங்களா? சரிங்க வரேன் அப்படின்னாரு. எங்கள் கிராமத்தில் ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்? ஒரு ஆள் சாக போகிறாங்கன்னா, அதாவது சாகிறதுக்கு அந்த கடைசி ஸ்டேஜில் அவங்கள வந்து ஃபோட்டோ எடுக்கணும். அதான் அவங்களுடைய பழக்கம். அது செல்ஃபோன் இல்லாத ஒரு காலம். யாரும் சொல்லியிருக்கிறாங்க, இவர்கிட்ட கேமரா இருக்குது, இவர் நல்லா ஃபோட்டோ எடுப்பாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கிராமவாசிங்க தேடிட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க. இப்போ இவர் கிராமத்து பேரை கேட்குறாரு. எந்த கிராமங்க? வங்கல் கிராமம் தான் இவர் வரவேணான்னு சொன்ன அந்த கிராமம். அந்த கிராமத்துக்காக தான் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா. சுவிசேஷம் போகாத இடங்களுக்கு நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் ஒரு வாசலை கட்டாயம் திறப்பார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே, நான் ஜெபிச்சேன். அந்த கிராமம் கைப்பிடித்து எடுத்துட்டாரு, பைபிள் எடுத்துட்டாரு. நேராக அந்த கிராமத்துக்கு போனாங்க. போனால் பெண்ணு சாக கிடைக்குது, பெஞ்சில் கடுத்துருக்கிறாங்க. சுற்றி மக்கள் கூடி உட்காந்துருக்குறாங்க. இவர் பையில் கேமரா எடுத்தார், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தயாராகிட்டார். அப்போ அந்த குடும்பத்துக்கு ஆட்கள்கிட்ட கேட்குறாரு, நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னால், புகைப்படம் எடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணட்டுமா? அவங்க பார்த்தாங்க, பிரார்த்தனை தானே, அவங்க கொஞ்ச நேரத்தில் சாக போகிறா, பண்ணிக்கோ. முடிக்கால் போட்டு ஜோம் பண்ணார். சாவ போன அந்த பிள்ளை எழுந்து உட்காந்துடுச்சு. அந்த அம்மா எழுந்து உட்காந்துடுச்சு. கூடியிருந்த அந்த மக்கள் சொல்றாங்க, உங்க தெய்வம் உண்மையாவே அருமையான தெய்வம், வல்லமை உள்ள ஒரு தெய்வம், அந்த தெய்வத்தை குறித்து எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த சாவு இடத்துக்கு வந்து அந்த மக்கள் எல்லாம் கூடி உட்கார்ந்து யார் வானான்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல சுவிசேஷத்தை எங்களுடைய ஊழியர் அறிவிச்சார். 30 பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அங்கே ஒரு சின்ன ஆராதனை கூடம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஜெபம் காரியங்களை மாற்றும். எஸ்தர் ராஜாத்தி செய்த முதல் வேலை ஜெபம். ஆமென். இது சும்மா இருக்கிற காலம் கிடையாதுங்க. இது ஜெபிக்கக்கூடிய காலம். இது மௌனமாக இருக்கக்கூடிய காலம் அல்ல. ஒரு 5 நிமிஷமாவது நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க நேரத்தை ஒதுக்குங்க. ஆமென். நம்ம ஜெபிக்கிறோம்னா தேசத்தில் காரியங்கள் கட்டாயம் மாற்றம் வராது. நாம் ஜெபிக்க வேண்டும். 2வது காலம், இது நற்செய்தி அறிவிக்கும் காலம். ஆமென், அல்லேலூயா. அப்போஸ்தலர் 18 அதிகாரம் 9-10. நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே. இங்க சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ பயப்படாத, மௌனமா இருக்காத. அங்கேயும் சொன்னார் மௌனமா இருக்காதன்னு, இங்கேயும் சொல்லப்படுது மௌனமா இருக்காத. நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவரும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. பவுலுக்கு தரும் எச்சரிக்கை, மௌனமா இருக்காத, தைரியமா பேசு, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. சுவிசேஷம் அறிவிக்கினாலே ஒரு பயம் வந்துடுச்சு இப்போ இல்லை? அந்த மாதிரி நம்மளை பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க. உடனே ஒரு வீடியோ எடுத்து ஒரு கிளிப்ஸை எடுத்து போட்டு விடுறது வெளியே. இப்போ ஊழியம் செய்ய போனால் அடிக்கிறாங்க, ஊழியம் செய்ய போனால் அடிக்கிறாங்க. ஏக்கா இந்த காலத்தில் அடிச்சாங்க, அந்த காலத்திலே அடிச்சாங்க. ஏசாமியே வந்து பட்டணத்துக்கு வராதிங்க, வெளியே போங்க திருத்தி விட்டாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை அடித்து இழுத்து கழுத்தை பிடிச்சி இழுத்து போய் ஊருக்கு வெளியே விட்டாங்க. அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரையும் சுவிசேஷத்திற்கு எதிர்ப்பு உண்டு. நம்ம பயப்படுறோம், ஒரு டிராக்ஸ் கொடுக்கறதுக்கு பயப்படுறோம். ஆமென். மௌனமாய் இருக்காதே, நான் உன்னுடைய கூட இருக்கிறேன். பவுல்கிட்ட ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன்பா. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. என் ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் நீ சொன்னாதான் அவங்களுக்கு சுவிசேஷம் போவோம். ஆமென், அல்லேலூயா. சொல்றது இல்லையா? நம்ம தான் சொல்றது இல்லையா? சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். பவுல் பட்டணங்களுக்கு, குறிப்பா பவுல் பட்டணங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சார். கொரிந்து பட்டணம், எபேசு பட்டணம், பிலிப்பு பட்டணம், தெசலோனிக்கா பட்டணம், இக்கோனியா பட்டணம், ரோமாபுரி பட்டணம், பட்டணங்களை குறி வச்சு அவர் சுவிசேஷத்தை அறிவிச்சார். ஆமென். நம்ம சென்னை பட்டணத்தில் இருக்கிறோம். ஆமென். ஒரு பெரிய பட்டணத்தில் இருக்கிறோம், ஏராளமான ஜனங்கள் உண்டு. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? வாயை மூடின்னு இருக்கிறோம் இல்லை? நமக்கு இன்னத்துக்கு வம்பு? காலைல வேலைக்கு போகணுமா, சம்பாதிச்சோமா, சாப்பிட்டோமா, பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்தோமா, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு வாழ்க்கை.
ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சா காலையில் கோயிலுக்கு வந்தோமா, ஆராதனை முடிச்சோமா, பைபிளை அக்கல்ல வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். எத்தனை வருஷம் அப்படி தான் போகுது. யாருக்காவது சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறீங்களா? கட்டாயம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கட்டளை. இது சும்மா இருக்கக்கூடிய காலம் அல்ல, சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய காலம். ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் பட்டணத்தில் போய் சுவிசேஷம் அறிவிச்சாங்க? ஏன் பட்டணத்தில் சுவிசேஷம் அறிவிச்சாங்க? பட்டணம் என்பது அந்த நாட்களில் மிக சிறப்பான ஒன்று. இன்னைக்கும் பட்டணம் சிறப்பு. கிராமங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை விட பட்டணங்களில் சுவிசேஷம் அறிவிக்கிறது மிக மிக சிறப்பான ஒன்று. சமீபத்தில் தீபாவளி வந்துச்சு. போன வருஷம் தீபாவளியில் 11,000 ஸ்பெஷல் பஸ் விட்டாங்க. கோயம்பேட்டிலிருந்து 11,000 ஸ்பெஷல் பஸ்ஸு. 6 லட்சம் பேர் இங்கே பட்டணத்திலிருந்து 6 லட்சம் பேர் கிராமத்துக்கு போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்படி புள்ளிவிவரத்தோடு சொல்கிறேன், ஏன்னா அவங்க மைண்டுக்குள்ளே போகணும். 6 லட்சம் பேர் தங்களுடைய சொந்த அந்த லீவில் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்னையிலிருந்து 6 லட்சம் பேர் புறப்பட்டு போய்க்கிறாங்க. அப்போ அந்த 6 லட்சம் பேர் எங்கே இருக்கிறாங்க? நம்ம சென்னை பட்டணத்தில் இருக்கிறாங்க. அப்போ பவுலுடைய நோக்கம் எல்லாம் சென்னை பட்டணத்தில் பல இடங்கள்ல இருந்து, அதாவது அவங்களுடைய பட்டணங்களில் பல இடங்கள்ல இருந்து வியாபாரத்துக்காக படிப்பதற்காக அநேக மக்கள் குடியேறி இருக்கிறாங்க. இவங்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னா இவங்க புறப்பட்டு போய் எங்க சொல்லுவாங்க? கிராமங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு நோக்கம். அல்லேலூயா. பட்டணம் பெரிய கிரேட்டுங்க. கர்த்தர் நம்மளை பட்டணத்தில் வச்சிருக்கிறாரு. ஒரு இந்திக்காரனுக்கு இயேசுவை பற்றி சொல்லி பாருங்க, அவன் மனம் மாறினா ஒரிசாவிலேயோ குஜராத்லேயோ போய் அந்த இயேசுவை சொல்லுவான். நம்ம எங்கே இந்திக்காரை பார்த்தே பயப்படுறோம். அவனை பார்த்து அடிக்கலாமான்னு தான் நமக்கு எண்ணம் வருது, மனசுக்குள்ளே வருது. அவன் வேற ஆளுக்காரன்னு நினைக்கிறோம். இல்லைங்க, அவனை நம்மால் தான். அவனுக்குள்ள ஆத்மா இருக்குது. அவனுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க. அவன் போய் அவன் ஊருக்கு இயேசுவை பற்றி சொல்லுவான். தமிழ்நாட்டுக்கு போன நான் இயேசுவை அறிந்து கொண்டேன் போய் சொல்லுவான். உன் பக்கத்தில் உனக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க. உன் கூட படிக்கிறவனுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க. உன் கூட வேலை செய்யறவனுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க. உன் எதிர் வீட்டுக்காரனுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க. உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க. அல்லேலூயா. இது அறிவிக்கக்கூடிய ஒரு காலம். மௌனமாக இருக்காத. பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், எப்போ அடிக்கிறாங்க உதைக்கிறாங்கன்னு நீ எதிர்ப்புன்னு சொல்லி கவலைப்படாத, மௌனமாக இருக்காத, நான் உன் கூட இருக்கிறேன். இந்த பட்டணத்தில் ஏராளமான ஜனங்கள் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒரு முடிவோடு போனோம். இந்த வருஷத்தில் 6 மாதம் இருக்குது. இந்த 6 மாதத்தில் ஒரே ஒரு ஆத்மாவாவது இயேசுவை பற்றி சொல்லி இந்த சபைக்கு கொண்டு வருவேன் அப்படின்ற தீர்மானத்தோடு கூட இந்த இடத்தை விட்டு இன்னைக்கு கடந்து போங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இது சிந்திக்கக்கூடிய காலம், இது செயல்படக்கூடிய காலம், இது சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய காலம், இது மௌனமாக இருக்கக்கூடிய காலம் அல்ல. எனக்கு நேரம் இல்லை, நேரம் தான் இன்னும் கூட உதாரணத்துக்கு போவேன். ஆமென், அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் ரொம்ப அற்புதமான ஒரு சுவிசேஷம். அது 5ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நான் வெறும் குறிப்பு மாத்திரம் சொல்கிறேன். 5வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அங்கே ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன் இருக்கிறான். குகையில் வாசம் பண்ணக்கூடியவன். கல்றைன்னா அப்போ குகையில் தான் இருந்துருக்கிற கல்றை. அப்போ அப்படி தான் இருந்துச்சு, பூமியை நோண்டி இல்லை. அப்போ குகையில் வாசம் பண்ணக்கூடியவன், பட்டணத்துக்கு வெளியே இருக்கக்கூடியவன், கூக்குரல். இங்கேருந்து ஒரு சத்தம் போடுவான் பாருங்க. அந்த சத்தம் அந்த இது ஃபுல்லாகவே கேட்கும். எது ஃபுல்லாகவே? அந்த பட்டணம் ஃபுல்லாகவே கேட்கும். அப்படி கூக்குரல் இடக்கூடியவன், கையில் சங்கிலி போட்டு சங்கிலியெல்லாம் அருந்து தொங்கிக் கொண்டிருக்கக்கூடியவன், உடம்பெல்லாம் காயம் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், வஸ்திரம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி அந்த பகுதி வேதத்தில் ரொம்ப அழகாக சொல்லுது. எத்தனை ஒரு மோசமான ஒரு நிலை, எத்தனை ஒரு மோசமான ஒரு நிலையில் இருந்த அந்த மனுஷனை ஆண்டவர் சுகப்படுத்துகிறாங்க. அவன் புத்தி தெளிந்தவனாக அவனோட பாதத்தில் போய் உட்கார்றான். வீட்டில் போய் வாசித்து பாருங்க. புத்தி தெளிந்தவன் எத்தனை வருஷம் தான் தெரியாது, எத்தனை பிசாசுகள் அவனுக்குள்ளே இருந்துச்சு, எல்லாத்தையும் சரி பண்ணி ஆண்டவனை புத்தி தெளிய வச்சிருக்கிறாரு. புத்தி தெளிந்தவனை ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்றான். ஆண்டவரை அந்த மக்கள் வேண்டான்னு சொல்கிறாங்க. அவர் படகு ஏற போகிறாரு. இந்த மனுஷன் போய் கேட்குறான், ஆண்டவரை நான் அவன் கூட வந்துட்டுமா? எத்தனை பேர் எப்படியோ இருந்தோம் நம்ம. அல்ல பழங்காலத்துலாம் எப்படி இருந்தேன்? நான் பெரிய ரவுடி. உண்மையாகவே நான் ரவுடி. ரட்சிக்கப்பட்டு முன்னால் பெரிய ரவுடி. சைக்கிள் செயின் புடி இங்கே இருக்கும், செயின் இங்கே தொங்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ரவுடி.
இன்றைக்கி யோசித்து பார்க்குறேன், நான் அதே நிலையில் இருந்தேன்னா ஒன்று ஜெயிலில் இருந்திருப்பேன், இல்லைன்னா குடிகாரனா ரோட்டில் ஓரத்தில் படுத்துன்னு இருப்பேன். ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நன்மை செஞ்சுருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார் அவனை பார்த்து, அப்பா நான் உனக்கு என்ன செஞ்சேன், அதை போய் என்ன பண்ணேன், உங்கள் இனத்தாருக்கு போய் சொல்லு. நான் ஒரு அருமையான ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு பாருங்க. போய் தியானத்துக்கு போய் படிச்சுட்டு வாப்பா, நீ போய் வேத அறிவை நிறைய ஏற்றிட்டு வா, நிறைய பைபிளை உட்கார்ந்து நிறைய வசனங்களை படி, அதுக்கப்புறம் போய் சுவிசேஷம் சொல்லுன்னு ஆண்டவர் சொல்ல. நான் உனக்கு என்ன செஞ்சேன் அதை போய் மற்றவனுக்கு சொல்லு. சுகம் கொடுத்துருக்கிறாரா கடவுள், அதை போய் சொல்லு. வேலை கொடுத்துருக்கிறாரா கடவுள், அதை போய் சொல்லு. அற்புதம் செஞ்சிருக்கிறாரா அவங்க வாழ்க்கையில், அதை போய் மற்றவனுக்கு சொல்லு. அது சொல்லு, அதுவே பெரிய ஒரு சுவிசேஷம். அல்லேலூயா. சொல்றது இல்லையே, வாயை மூடிட்டு அமைதியாக போகிறோம். சொன்ன வம்பு என்னத்துக்கு நமக்கு? ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்கிறாரு, மௌனமாய் இருக்காதே. நீ 5:20 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன், இந்த பிசாசு பிடிச்ச மனுஷன், சரியான மனுஷன், அவனுக்கு பைபிள் தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது, இயேசுவை பற்றி என்ன தெரியும்னு தெரியாது. அவன் போய் தெக்கப்போலி அப்படின்ற பட்டணத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறான். ஆமென். தெக்கப்போலி அப்படின்னு சொன்னால் 10 பட்டணங்கள், 10 பட்டணங்கள். அப்போ அந்த 10 பட்டணத்துக்கு ஒரே ஒரு மனுஷன் மிஷனரியா அங்கே வேலை செஞ்சிருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. பிசாசு பிடிச்ச மனுஷங்க சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறாங்க 10 பட்டணங்களுக்கு. ஆண்டவர் எவ்வளோ செஞ்சிருக்கிறாரு. வாயை திறக்கிறது இல்லை நம்ம, சுவிசேஷம் அறிவிக்கிறது நம்ம வேலை. ஆமென். இது மௌனமா இருக்கக்கூடிய காலம் அல்ல, இது எழுந்து பிரகாசிக்கக்கூடிய காலம். இது மௌனமா இருக்கக்கூடிய காலம் அல்ல, இது சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய காலம். ஒரு சபையில் இப்படி எழுதியிருந்தாங்க. சபையில் நிறைய வாசகங்கள்லாம் இருக்கும். நான் அதெல்லாம் பார்த்தேன்னா ஒரு சில நேரத்தில் படிப்பேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஒரு சபையில் இப்படி எழுதியிருந்தாங்க, சுவிசேஷம் அறிவிக்காதவன், உள்ள கோபம் வருமானம் தெரில, எனக்கு தெரில, கோச்சிக்காதீங்க, நான் எழுதியிருந்த படிக்கிறேன். சுவிசேஷம் அறிவிக்காதவன் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை. 80 வயசு ஒரு ஆளு கூட இயேசுவை பற்றி சொன்னது கிடையாது, வேஸ்ட்ன்றார். நான் சொல்ல, அவர் சொல்றாரு அவன் வேஸ்ட், இத்தனை வருஷம் வாழ்க்கை வாழ்ந்து வேஸ்ட் அப்படின்றார். சுவிசேஷம் அறிவிக்காதவன் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை. அது கீழே இன்னொரு வசனம் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? சுவிசேஷம் அறிவிக்காதவன் செத்தாலும் நஷ்டம் இல்லை. போ, மண்டையை போட்டால் கூட யாருக்கும் நஷ்டம் இல்லையா? ஏன்னா அவன் தான் சுவிசேஷமே சொல்லியே. என்னத்துக்கு பிரயோஜனம், என்னத்துக்கு பிரயோஜனம்? பிறகு சபைக்கு வந்து போகிறதுக்கு பிரயோஜனம் கிடையாது. சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எங்கள் இயக்குனர், முன்னாள் இயக்குனர் ஜேம்ஸ் எபினேசர், அவங்க ரொம்ப மூத்த ஐயா. அவங்க அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. நான் இன்னும் அந்த உதாரணத்தை மறக்கிறதே கிடையாது பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணம். சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு அம்மா பால் விற்கக்கூடிய வாடிக்கையாளர், அந்த அம்மா வந்து பால் விற்கக்கூடியவங்க, நிறைய வாடிக்கையாளர் இருப்பாங்க. இப்போ தான் நமக்கு பால் வந்து பாட்டிலில் வந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ இதில் வந்துச்சு, பேக்கெட்டில் வந்துச்சு. அப்போல்லாம் அப்படி கிடையாது. சொம்பில் எடுத்துகிட்டு வருவாங்க, வாசலில் நின்று கூப்பிடுவாங்க. ஒரு பழைய ஆட்களுக்கு தெரியும், வாசலில் நின்று கூப்பிடுவாங்க, அம்மா பால் அப்படின்வாங்க. நம்ம போய் சொம்பு எடுத்துன்னு போய் பால் வாங்கினோம். அப்படி ஒரு பால்காரம்மா ஒரு கிறிஸ்தவ வீட்டுக்கு 15 வருஷமாக பால் கொடுத்துருக்குது. காலையில் வந்து பால் கொடுக்கும். 15 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 15 வருஷம். ஒரு நாள் காலையில் அந்த அம்மா வீட்டு வாசலில் இந்த பால்காரம்மா வந்து நின்று, அம்மா ஸ்தோத்திரம் அப்படின்னுச்சான். இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். பால்காரம்மா குரல் தான் கேட்குது, ஆனால் ஸ்தோத்திரம் சொல்லாத. அந்த அம்மா ஸ்தோத்திரம் சொல்லுது, என்ன விஷயம்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொம்பு தூக்கின்னு போச்சான். போய் அந்த அம்மாட்ட கேட்டிருக்குது, என்னம்மா விஷயம் ஸ்தோத்திரம் சொல்கிற? அந்த அம்மா பாலை ஊற்றிட்டு சொல்லிச்சான், அம்மா இந்த தெருவுலேருந்து ஒரு 4 தெருவு தள்ளி ஒரு கிறிஸ்தவ அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு 2 மாதம் ஆச்சு. நான் அந்த வீட்டுக்கு பால் கொடுக்கறதுக்கு வாடிக்கையாளராக அவங்க மாறிட்டாங்க. அதில் டெய்லி காலையில் போய் பால் கொடுப்பேன். அந்த அம்மா இயேசுன்ற ஒரு கடவுளை பற்றி சொன்னாங்கம்மா. எனக்கு இதுவரை அந்த இயேசுவை பற்றி தெரியாது. நான் வாழ்க்கையில் என்னை பார்க்கும்போது நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன்னு நினச்சிக்கிறீங்க. ஆனால் ரொம்ப மனசில் நொந்து போய் துக்கத்தோடு கூட ஒரு சில நேரத்தில் செத்து போயிடலாமா கூட நினைப்பேன். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த அம்மா இயேசுன்னு ஒரு கடவுள் சொன்னாங்க. அந்த இயேசுவை நான் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு எனக்கு சமாதானம் கிடைச்சிருக்குது, சந்தோஷம் கிடைச்சிருக்குது. அல்லேலூயா. நானும் சபைக்கு போகிறேன். அப்போ நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், இனி எந்த வீட்டுக்கு போனாலும் என்ன சொல்லக்கூடாது, பாலுன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்?
ஸ்தோத்திரம் சொல்லணும் அப்படின்னு அந்த அம்மா முடிவு எடுத்துச்சான். எல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த அம்மா திரும்பும்போது இவங்களை திரும்பி பார்த்து கேட்டுச்சான், 15 வருஷமாக உங்களுக்கு நான் பால் கொடுக்குறேன், ஒரே ஒரு முறை கூட அந்த இயேசுவை பற்றி சொல்லலையே ஏன்? கட்டாயம் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்கங்க, இத்தனை வருஷம் பைபிளில் தூக்கிட்டு சபைக்கு போறீங்களே, இயேசுவை பற்றி ஏன் எனக்கு சொல்லலை? உங்கள் பக்கத்தில் உட்காந்து படிக்கிற பிள்ளைங்க கேட்கலாம், ஏன் எனக்கு இயேசுவை பற்றி சொல்லலை? உங்கள் வேலை செய்யக்கூடிய வேலையில் இருக்கிற ஆட்கள் உங்களை கேட்பாங்க, ஏன் எனக்கு இயேசுவை பற்றி சொல்லலை? அவங்க என்ன சூழ்நிலை இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம கொடுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, இயேசுவை. அல்லேலூயா. இயேசுவை நாம் கட்டாயம் அறிவிக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் நம்ம வீட்டுக்கு வராங்க பாருங்க, பால்காரங்க வராங்க, பால்காரமாட்ட பேசி அனுப்புகிறோம். கீரைக்காரமாக வராங்க, கீரை நுனியை உச்சி பார்த்துட்டு இது பழசா புதுசான்னு பேசுகிறோம். மீன்காரமாக வராங்க, மீன் செதில தூக்கி பார்த்து இது பழசா புதுசான்னு மணிக்கணக்காக பேசுகிறோம். எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர்கிட்ட பேசுகிறோம்? ஒருத்தருக்காவது இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறோமா? சொல்லுங்கள். உங்களுக்கு சொல்ல முடியலன்னா கைப்பிரதியை வாங்கி ஒரு கைப்பிரதியை கொடுங்க. ஆமென். அல்லேலூயா. இது மௌனமாக இருக்கக்கூடிய காலம் அல்ல, இது சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய காலம். இன்னைக்கு நீ சுவிசேஷம் அறிவிக்கலன்னா நாளைக்கு சுவிசேஷம் அறிவிக்கவே முடியாத ஒரு காலத்தில் நம்ம போயிடுவோம். எச்சரிக்கையா இருங்க. சுவிசேஷம் அறிவிங்க. இது சபைக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, இது சபைக்கு கொடுக்கப்பட்ட கடமை, நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கடமை, கட்டளை. அல்லேலூயா. ஜெபிக்கும் காலம் பார்த்தோம். அடுத்தது சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய காலம். நம்ம மௌனமாய் இருக்கக்கூடாது. மூன்றாவது ஒரு மௌனத்தை குறித்து பார்ப்போம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். நாம் செய்வது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுது நாம் போய் ராஜாவின் அரண்மனைக்கு இதை அறிவிப்போம். ஆமென். அல்லேலூயா. மௌனமாக இருக்கக்கூடிய காலம் அல்ல, இது என்ன காலம்? கொடுக்கிற காலம். இந்த சம்பவத்தில் விவரிச்ச பெரிய சம்பவம் இல்லை? பஞ்சம் மிகுந்த ஒரு காலம், பஞ்சம் மிகுந்த ஒரு காலம். அந்த இடத்துல மக்கள் அந்த அந்த சமாரியாவில் பஞ்சம், மக்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா தேசத்தை அங்கே முற்றுகை போட்டாங்க. வெளியேந்து வர பொருள் உள்ள சமாரியாவுக்குள்ளே வரல, உள்ளே இருக்கிற பொருள் விற்பனைக்காக வெளியே போகல. அங்கே லாக் பண்ணிட்டாங்க. தண்ணி இருந்திருக்குமா தெரியாது, அங்கே சாப்பாடு இருந்திருக்குமா தெரியாது. ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அங்கே போய் கொண்டிருக்கிறது. மக்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க, மக்கள் செத்து கொண்டிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் 2 தாயார் ஒரு கமிட்மெண்ட் பண்றாங்க. என்னது? என் குழந்தைய கட் பண்ணி இன்னைக்கு சாப்பிடுவோம், நாளைக்கு உன் குழந்தைய கட் பண்ணி சாப்பிடுவோம். குழந்தைய வெட்டி சாப்பிடக்கூடிய ஒரு கொடுமையான ஒரு காலத்துக்குள்ள மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த ஊருக்கு வெளியே 4 குஷ்ரோகி இருந்தாங்க. அந்த குஷ்ரோகிங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. என்ன தீர்மானம் எடுக்கிறாங்க? நம்ம கிராமத்துக்குள்ள, அந்த பட்டணத்துக்குள்ள, அந்த சமாரியாக்குள்ள போனா நம்ம உள்ள சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா யூத ஜனங்க அங்க இருக்கிறாங்க. நம்ம குஷ்ரோகிகளுக்கு அவங்களுக்கு ஆகாது. ஆகவே நம்மளை கொன்று போடுவார்கள். இங்கே இருந்தாலும் நம்ம செத்து போயிடுவோம். ஏன் செத்து போயிடுவோம்? சாப்பாடு இல்லை. இவங்க வாசலில் இருக்கிறவங்க போருங்க வருங்க என்ன கொடுத்தா சாப்பிடக்கூடியவங்க, போகிறதுக்கு ஆள் இல்லை, வருதுக்கு ஆள் இல்லை, வயிற்று பசியில் இருக்கிறாங்க. அந்த 4 குஷ்ரோகிங்க உள்ளே போனாலும் செத்து போயிடுவோம், வெளியே இங்கே இருந்தாலும் செத்து போயிடுவோம். அங்கே பாளையம், சீதையுடைய பாளையம் இருக்குது, அங்கே போனாலும் செத்து போயிடுவோம். ஏன்னா அவங்களாம் எதிரிங்க. இப்போ இவங்க 3 பேர் டிசைட் பண்ணுறாங்க, சரி அங்கே போவோம், எதிரியுடைய படைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போகிறாங்க. அங்கே ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சார். ஒரு பெரிய இராணுவ சத்தத்தை அங்கே வர வச்சார். அவன் அல்லேலூயா. அந்த சத்தத்தை பார்த்து அவன் பார்த்து பயந்துட்டான். ஐயோ பெரிய கூட்டம் வந்துடுச்சு, நம்மளை அழிக்கன்னு சொல்லிட்டு துணியை காணும் சொல்லிட்டு விட்டுட்டு ஓடி போயிட்டானுங்க. சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே இருக்குது, இருக்கிற நகைகள் அப்படியே இருக்குது, வஸ்திரங்கள் அப்படியே இருக்குது, எல்லா பொருளும் விலை உயர்ந்த பொருட்கள் அப்படியே ரோட்டில் கொட்டி கிடக்குது. இந்த 4 குஷ்ரோகிங்க போகிறாங்க. எவ்வளோ நாள் பசியாக இருந்திருப்பாங்க தெரியாது. போன உடனே என்ன பண்ணிப்போம்? முதல்ல சாப்பிட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பசியாக இருந்தால் நமக்கு துணி மணி நகைலாம் பெருசாக தெரியாது, சாப்பாடு தான் பெருசாக தெரியும். போயிருப்பாங்க, நல்லா சாப்பிட்ருப்பாங்க. அடுத்தது இவங்களுக்கு நகையும் துணியும் அது மேலே ஆசை வந்துருக்கும். போவாங்க, எடுத்துகிட்டு வந்து ஒரு கூடாரத்துக்குள்ளே அது எல்லாத்தையும் பதுக்கி வைக்கிறாங்க, ஒளிச்சு வைக்கிறாங்க. அப்போ சொல்லப்படக்கூடிய
வார்த்தை. அப்போ அவங்களே யோசிக்கக்கூடிய வார்த்தை, கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை. இது நியாயம் அல்ல. எதுங்க நியாயம் அல்ல? கரெக்டாக பதில் சொல்லுங்க பாப்பா. எது நியாயம் அல்ல? இது நியாயம் அல்லன்றார். எது நியாயம் அல்ல? எனக்கு ஏற்ற பதில் வரணும். எது நியாயம் அல்ல? ஒண்டியா சாப்பிட்றது நியாயம் அல்ல. இல்லை, சம்பாதிச்சு சம்பாதிச்சு சாப்பிட்டு 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 ஏப்பம் விட்டு பேங்க்கில் சேர்த்து வச்சு அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் நியாயம் இல்லை. நான் சொல்ல, பைபிள் சொல்லுது அது நியாயம் அல்ல. ஒண்டியா சாப்பிட்டு ஒண்டியா வாழ்ந்து உனக்காகவே வாழ்க்கை வாழ்ற சுயநல உள்ள ஒரு வாழ்க்கை, அது நியாயம் அல்ல. பொழுது வெளியே மட்டும் நீ காத்திருந்தால் குற்றம் உன்மேல் சுமரும். ஒரு பைசாவும் 10 பக்கத்து ஆளுக்கு கொடுக்காத ஒரு சாப்பாடு நீ சாப்பிட்டினா, நான் சொல்லுங்க, என்னை திட்டாதீங்க, வேதம் சொல்லுது குற்றம் உன்மேல் சுமரும். குற்றவாளிங்க நீங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா குற்றவாளி. இதை அறிவிப்போம். போய் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? என்ன போய் சொல்லணுங்க? என்ன அது நற்செய்தி? அவங்க கொடுத்துருக்க பெரிய நற்செய்தி. அங்கே போய் சொல்றாங்க, சுயமா வாழாத, சுயமா சாப்பிடாத. அங்கே போய் சொல்லு. என்ன சொல்லியிருப்பாங்க? செத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு நற்செய்தி சொன்னாங்க. இங்க சாப்பாடு இருக்குது. சாப்பாடு இல்லாமல் செத்து கொண்டிருக்காங்க. பிள்ளைகளை கட் பண்ணி சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு செய்தி, இங்க சாப்பாடு இருக்குது, இங்க துணிமணி இருக்குது, இங்க சமாதானம் இருக்குது, இங்க சந்தோஷம் இருக்குது. அப்பேற்பட்ட இடத்துல இருந்து நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்ற நற்செய்தி அங்க அறிவிக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. உங்க கையில் கிடைக்கிற காசை உங்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு மட்டும் கொடுக்கல. உங்களை ஆசீர்வதிச்சு வச்சிருக்காருன்னா நீங்க நல்லா இருக்கணும்னு மட்டும் இல்லை, கொடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. இது கொடுக்கக்கூடிய ஒரு காலம், சபைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலம். ஆமென், அல்லேலூயா. சபைக்கு கொடுக்காம ஒரு நாள் நம்ம இருக்கவே கூடாது. எவ்வளோ பேர் என்ன கொடுக்குறீங்க எனக்கு தெரியாது. பாஸ்டர் ஐயாவும் பாஸ்டர் அம்மாவும் கொடுக்குறத பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இப்போ தான் அவங்கள பார்த்துருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க. நீ மக்கள் எப்படி கொடுக்குறாங்க நான் உங்களை சொல்ல, நீங்களும் கோச்சிக்காதீங்க. நான் வேற ஒரு சபையை சொல்கிறேன்னு நினச்சிக்கங்க. மக்கள் எதுக்கு கொடுக்குறாங்க? நிறைய இடங்களை பார்த்துருக்குறேன். ஏசப்பா கொஞ்சம் ஏழை, ஏன்னா இந்த வீடியோலாம் பார்ப்பாங்க, அவர் கொஞ்சம் ஓட்ட போட்ட துணியெல்லாம் போட்டுங்கிற மாதிரி இருக்கும், அப்படி தான் காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே இவங்க நினச்சிக்கிறாங்க ஏசப்பா கொஞ்சம் ஏழை, நம்ம எதனா அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நான் போய் சொல்ல, உண்மையை சொல்கிறேன். காணிக்கை பெட்டியை திறந்து பார்த்தா மளிகை கடைக்காரன் வாங்காத காசை கூட காணிக்கை பெட்டிக்குள்ளே போடுவாங்க. ஏன்னா சில நேரங்களில் எங்களுக்கு காணிக்கை எடுத்து அப்படியே கொடுத்துருவாங்க, ஐயா அவங்க ஊழியத்துக்கு வச்சுங்கய்யா அப்படின்னு சொல்லி. அப்போலாம் நாங்கள் எண்ணுவோம், கிழிஞ்சு போன உதவாத செல்லாத 10 ரூபாய் 20 ரூபாய் எங்கே வரோம்? காணிக்கை பெட்டியில் வரோம். அவங்களுக்கு என்ன நினைப்பு? ஆண்டவனை பெருசாக வச்சுக்கிறாரு, ஆண்டவன் ஏழை, போ ஏதோ போ கொடுக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி கொடுக்கணுன்னா தயவுசெய்து கொடுக்காதீங்க. அந்த காணிக்கை ஆண்டவர் எதிர்பார்க்குது இல்லை. சிலருக்கு இப்படி ஒரு எண்ணம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் கொடுத்தா ஆண்டவர் திருப்பி கொடுத்துருவாரு அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 100 ரூபா போட்டு திங்கக்கிழமை 200 ரூபாய் வருமானு பார்த்து நிற்பாங்க. ஆண்டவர் கொடுக்கறது தான் இல்லைன்னு சொல்ல, ஆண்டவர் கொடுத்தா ஆண்டவர் திருப்பி கொடுப்பார். ஆனால் நம்ம இந்த நிலையிலேயே தான் இருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்தா திருப்பி கொடுப்பார். 100 ரூபாய் கொடுத்துட்டு 200 ரூபாய் வருமா 200 ரூபாய் வருமானு திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரையும் பார்த்துட்டு இருக்குது. அப்படி கொடுக்காதீங்க. ஆண்டவர் கொடுக்குறது தான், ஆனால் அப்படி கொடுக்காதீங்க. இன்னொரு கொடுக்குற ஆட்கள் இருக்காங்க, பயம். எப்போ காணிக்கை கொடுத்துரு, இல்லைன்னா வண்டியில் போய் விழுந்துட்டு அந்த டாக்டருக்கு செலவு பண்ணி பெரிய செலவாகி இன்னத்துக்கு அந்த வேலை கடவுளுக்கு கொடுத்துருவான் அப்படின்னு பயந்துன்னு ஞாயிற்றுக்கிழமைலாம் வந்து காணிக்கை கொடுக்குறது. அந்த மாதிரி கொடுக்காதீங்க. இன்னொரு சிலர் இருக்கிறாங்க, ஃபேன் ஓடுது, லைட்டு, கரண்ட்டு பில்லு, பாஸ்டர் பாவம் எப்பவுமே வெள்ளை சட்டை போட்டுக்கிறாரு, அவருக்கு சட்டை இல்லைன்னு தெரில, நம்ம கொஞ்சம் காசு கொடுத்தா அவங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. நீங்கள் காசு கொடுத்தா தான் பாஸ்டர் அம்மா வாழணும்னு அவசியமா? கிடையவே கிடையாது. எலியாவை போஷித்த தேவன், அல்லேலூயா, எலியாவை போஷித்த தேவன் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை போஷிப்பாங்க. நீங்கள் கொடுத்ததான் அவங்க வாழணும்னு அவசியம் கிடையாது.
பாஸ்டருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா தயவுசெய்து கொடுக்காதீங்க. உங்கள் மனசில் ஒரு கேள்வி வந்திருக்கும், எதுக்கையா இப்போ கொடுக்கணும்? வந்துச்சா வரலையா? கட்டாயம் வந்திருக்கும். எதுக்கு கொடுக்கணும்னு வேதம் சொல்லுது, அதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஆமென். நான் அதை பண்ணியிருக்கிறேன், இன்னமும் பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை யாருன்னா ஒருத்தர் வாசித்து நிறுத்துங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் உன் பலன் எல்லா பாருங்க, வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிறாங்க பாருங்க. எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணு. கொடுக்குறது எதுக்குங்க? கர்த்தரை கனம் பண்ணும். எதை? முதற் பலன். பொருளால். பொருள்ன்றது ஃபஸ்ட்டு, முதற் பலன்றது பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டையும் பெஸ்ட்டையும் கொண்டு வந்து எங்கே கொடுக்கணும்? கர்த்தரை கனம் பண்ணுறதுக்கு கொடுங்க. அப்போ உங்கள் காணிக்கை எதுக்கு கொடுக்குறீங்க? சபைக்கு கிடையாதுங்க, கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை கனம் பண்ண கொடுக்குறீங்க. ஆமென். அல்லேலூயா. சொல்லி கொடுங்க, சந்தோஷமா கொடுங்க, மகிழ்ச்சியா கொடுங்க. கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பாங்க. அல்லேலூயா. நான் ஆரம்ப காலத்தில் நான் தான் குடும்பம் பார்த்தேன். எங்கள் சம்பளத்தை கேட்டிங்கன்னா நீங்கள் பயந்து ஓடிடுவீங்க. எப்படி எங்கள் சைட்டில் ரொம்ப கம்மி சம்பளம் தான். அதுலேயே குடும்பத்தை நடத்தி வரும்போது ஐயா அவங்க என்னை பார்த்து சொன்னாங்க, ஐயா நீங்கள் எப்படி தான் நடத்துனீங்கன்னு தெரியல. அதிலே பிள்ளைங்களை படிக்க வச்சு, நல்லா படிக்க வச்சு, திருமணம் பண்ணி அவங்கெல்லாம் தனித்தனியாக ஒரு நல்ல இடத்துல சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் என் சம்பளத்தை நீங்கள் இப்போ கேட்டிங்கனாலும் ஆச்சரியப்படுவீங்க. அவர் சொல்லும்போது சொன்னார், உங்கள் மனைவி கூட வேலை போலையா, எப்படியா நீங்கள் சம்பாதிச்சிங்க? நான் எங்கே சம்பாதிச்சேன்? எங்கள் அப்பா. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம். போன வாரம் அவர் சபையில் போயிருந்தோம். அந்த சபையில் அந்த பாஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். ஓசூரில் நான் தான் கடவுளுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணேன். சபையெல்லாம் முடிஞ்சு நாங்கள் ஓசூர்லேருந்து சென்னைக்கு கிளம்ப போகிறோம். எங்கள் பையன் என் கூட வந்திருந்தான். அவன் தான் கார் ஓட்டிகிட்டு வந்தான். டக்குன்னு ஒரு கவர் எடுத்து கொடுத்தான். எங்களுக்கு அவங்க தான் கொடுப்பாங்க. வழக்கமாகவே எங்களுக்கு சபையிலேருந்து தான் காணிக்க கொடுப்பாங்க ஊழியத்துக்கு. எங்களுக்குன்னா எங்கள் பாக்கெட்டு கிடையாது, ஊழியத்துக்கு. எங்கள் பையன் அவன் ஒரு கவர் எடுத்து பாஸ்டருக்கு கொடுத்தான். ஐயா உங்கள் சபைக்கு நீங்கள் இதை வச்சிங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். ஏன்னா பையன் அங்கே கொடுத்துட்டானே கவலைப்படல, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கொடுக்கக்கூடிய ஒரு பையனை நான் வளர்த்துருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுங்கள். குடும்பம் நடத்தும் போது எனக்கு கம்மி சம்பளத்தில் பட்ஜெட் போடுவேன். நீங்களும் அப்படி தான் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். போடும்போது ஃபஸ்ட்டு என்ன போடுவேன் தெரியுமா? நீங்களும் என்ன போடுறீங்கன்னு தெரியல, ஒன்றும் பதிலே வரல, எனக்கு பயமாகுது பேசுறதுக்கு. தசம பாகம் ஃபர்ஸ்ட்ல போடுறது, தசம பாகம். அப்புறம் வீட்டு வாடகை, அப்புறம் மருத்துவ செலவு, அப்புறம் ப்ரொவிஷன், அப்புறம் ஃபீஸ், அப்படியே லைனாக போட்டுன்னு வருவோம். 10,000 சம்பளம்னா 10,000க்கு பட்ஜெட் அங்கே கரெக்டாக இருக்கும். 1ஆம் தேதி சம்பளம் வரும். கொடுக்கும்போது எப்படி ஆரம்பிப்போம் தெரியுமா? கீழே இருந்து ஆரம்பிப்போம். போட்டது மேலே ஆரம்பிக்கிறது கீழே. கீழே வந்து அப்படியே ஆரம்பிச்சோட 10ஆம் குறைச்சல் வந்துடும் பாருங்க. எங்கே வரும்? அப்போ ஒரு ஜெபம் பண்ணுவோம் பாருங்க. ஆண்டவரே என்கிட்ட இருந்தால் நான் உங்களுக்கு கொடுத்துட மாட்டேன்னா? நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே என்கிட்ட இருந்தால் நான் கொடுத்துட மாட்டேன்னா? இப்படியே சொல்லி 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 மாதக்கணக்காக கடவுளுக்கு கொடுக்கறது இல்லை. வாடகை கொடுக்கலன்னா பொருளை தூக்கி வெளியே வச்சிருவாரு அந்த வீட்டு ஓனர். ஆண்டவருக்கு கொடுக்கலன்னா ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார். இப்படியே கடவுளுக்கு கொடுக்காத ஏமாத்திட்டு இருக்கிற எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம்? ஆமென். ஆமெனே இல்லையா? ஆமென். கர்த்தருக்கு கொடுங்கள், கர்த்தருக்கு கொடுங்கள். கர்த்தரை கொடுப்பது கர்த்தருக்கு கனப்படுத்தக்கூடியதாய் இருக்கும். ஆமென். 3 காலம் பார்த்தோம் இல்லை? இது ஜெபிக்கக்கூடிய காலம், இது அறிவிக்கக்கூடிய காலம், நற்செய்தி அறிவிக்கக்கூடிய காலம், இது கொடுக்கக்கூடிய காலம். இன்னைக்கு நீ கொடுக்கலன்னா நாளைக்கு வாழ்க்கையில் முன்னேறது ரொம்ப கஷ்டம். கொடுக்கும்போது நீ கடவுளை கன பண்ண. ஜோமணி கொடுங்க, ஜோமணி கொடுங்க. இந்த 10 பாகத்தை எடுத்து ஒரு கவரில் போட்டு இப்படி ஜோம் பண்ணுங்க. நான் ஜோம் பண்ணுற மாதிரி, ஆண்டவரே இந்த மாதம் முழுதும் சம்பாதிக்கிறதுக்கு நீர் பலன் கொடுத்தீங்க. அல்லேலூயா. அவர் மாத்திரம் பலன் கொடுக்கலன்னா கம்ப்யூட்டரை இப்படி இப்படி கூட தட்ட முடியாது. நீங்க பலம் கொடுத்துருக்கிறீங்க, நீங்க ஆற்றல் கொடுத்துருக்கிறீங்க, நீங்க கிருபை கொடுத்துருக்கிறீங்க, நீங்க வரம் கொடுத்துருக்கிறீங்க. உண்மையாதான் இந்த பணத்தை என்னால சம்பாதிக்க முடியுது. இது 100% பணமா உனக்கு தான் சொந்தம். ஆனாலும் நீங்க 10% ரொம்ப காலமா கேட்டுக்கிறீங்க. வெறும் 10% தான்.
ஆகவே இந்த 10% நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி 10 பாகத்தை சபைக்கு கொண்டு வந்து கொடுங்க. அவன் அல்லேலூயா. அந்த 10 பாகத்தை கொடுத்தீங்கன்னா அது நிரம்பி வழியும் எங்களை மாதிரி ஸ்தாபனத்துக்கு கொடுங்க. அல்லேலூயா. நாங்கள் ஒரு வருஷத்துக்கு 25 லட்சம் வீடுகளை சந்திக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு 25 லட்சம் வீடுகளை சந்திக்கிறோம். 2 கைப்பிரதி கொடுக்குறோம் ஒரு வீட்டுக்கு. ஒரு கைப்பிரதி விலை ₹1. 50 லட்சம் ரூபாய் வெறும் கைப்பிரதிக்கு மாத்திரம் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் செலவு பண்ணுறோம். எங்களுக்கு பணம் எங்கேருந்து வரல. உங்களை மாதிரி சபை மக்கள் எங்களுடைய ஊழியத்தை கொடுத்து தாங்குறாங்க. உங்களுக்கு விருப்பமானா எங்களை போன்ற சுவிசேஷ பணிகளுக்கு கொடுங்க. கொடுக்குறோம். ஒரு நாளும் தரித்திரா ஆனதே கிடையாதுங்க. ஆமாங்க, ஆமாங்க. நான் தரித்திரத்தில் இருந்தேன், இன்னைக்கு ஒரு நல்ல நிலையில் இருக்கிறேன். காரணம் நாங்கள் கொடுக்குற குடும்பம். ஆமென், அல்லேலூயா. ஒரே ஒரு சாட்சி சொல்லி முடிச்சிடுறேன், நேரம் ஆயிடுச்சு. ஓரல் ராபர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷர் இருந்தார். அவருடைய புத்தகம் ELSல போனீங்கன்னா கிடைக்கும், நான் வாங்கி பாருங்கள். விதை அப்படின்ற தலைப்பில் எழுதுவாங்க. ஓரல் ராபர்ட்ஸ் அப்படின்ற மனுஷன், அவர் ஒரு நல்ல பிரசங்கியார், அருமையாக சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு மகன். அவருக்கு வந்து ஒரு சபையில் பாஸ்டராக நியமிச்சிருந்தாங்க. அந்த சபையில் வந்து அந்த கமிட்டி மெம்பர்ஸ் அவனுக்கு வந்து $54 ஒரு வாரத்துக்கு $54 சம்பளம் கொடுத்தாங்களாம். சபை பெரிய சபை, மக்கள் பெரிய மக்கள், வந்திருக்கிறவங்கெல்லாம் நல்ல பெரிய பணக்காரங்க. ஆனால் அவருக்கு கொடுக்குற அந்த $54 அவர் எழுதுகிறாங்க, அந்த $54 என் காலில் இருக்கிற பிஞ்சு போன ஷூவை கூட மாற்ற முடியாது அப்படின்றாரு. அவ்வளோ கம்மியான ஒரு சம்பளத்தை அவருக்கு கொடுத்தாங்க. அவர் வீட்டில் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற அந்த பால் பாக்கெட்டை வைக்கிறதுக்கு அவருக்கு ஃப்ரிட்ஜு கிடையாது. பக்கத்து வீட்டில் கேட்டு அந்த பால் பாக்கெட் எடுத்துன்னு போய் வைப்பாராம். அவ்வளோ வறுமை. அந்த கமிட்டி மக்களை பார்க்கும்போது, இந்த மக்களெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு பெரிய வைத்தச்சலாக இருக்குமா. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, நான் மட்டும் வறுமையில் இருக்கிறேன்னு, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, நான் மட்டும் வறுமையில் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அவர் அந்த சர்ச்சு பாஸ்டர். ஒரு நாள் தன்னுடைய பழைய காரை எடுத்துகிட்டு அப்படியே ரோட்டோரத்தில் வண்டியை ஓட்டிகிட்டே போனாராம். ஓட்டிகிட்டு போகும்போது 2 பக்கம் வயல் வந்து அறுவடைக்கு காத்திருக்குது. எல்லாம் மஞ்சள் கலரில் இருக்குது. சூரிய வெளிச்சம் அது மேலே படும்போது எல்லாம் அப்படியே தங்கமயமாக அப்படியே மின்னுதான் பாருங்க. இவருக்கு பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துச்சு. எல்லாம் தங்கமாக இருக்குது, என்ன மட்டும் ஆண்டவரை வறுமையாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்தில் கேட்டாராம். ஆண்டவர் ரொம்ப பேச மாட்டார், ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம், ஏன் அதெல்லாம் தங்கமயமாக இருக்குது? இவர் நல்ல வேத அறிவு உள்ளவர். அவர் சொன்னார் ஆண்டவரத்தில், ஆண்டவர் யாரோ ஒருத்தன் விதை விதைச்சிக்கிறான், நீ போய் அதை செய். அவ்வளோதான், சம்பாஷணை அவ்வளோதான். இவருக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, விதை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவரோட பேசியிருக்கிறாங்க. வண்டியை திருப்பினாராம். திருப்பும் போது அவர் 3 தீர்மானம் எடுத்தாராம். விதைன்றது கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் என் இருதயத்துக்குள்ளே அதிகமாக விதைப்பேன். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அதுதாங்க நமக்கு ஆசீர்வாதம். பைபிள் படிக்கலாம் ஆசீர்வாதம் வரதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. 2வது, இந்த கர்த்தருடைய வார்த்தையை என் சபை மக்களுக்கு அழகாக போதிப்பேன். 3வது, கர்த்தர் என்னெல்லாம் கொடுக்குறாரோ அதில் முதல்ல நான் கடவுளுக்கு கொடுப்பேன். அது விதை அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டு நேராக வந்தாராம். காரை நிறுத்தினாராம். வெளியே ஒரு ஆள் நிற்கிறாரு, அந்த சபையினுடைய முக்கியமான மூப்பர் நிற்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஐயா இந்த வாரத்து சம்பளம் உங்களுக்கு இந்த $54 அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம். வாங்கினாராம் அந்த $54, ஜோம் பண்ணாராம். அங்கே இருந்த காணிக்கை பெட்டியில் போட்டாராம். அல்லேலூயா. வீட்டுக்கு போனால் அவங்க மனைவி காத்திருக்கிறாங்க. ஏன் இன்னைக்கு அவருக்கு $54 வரும். அந்த மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட் போட்டிருக்கோம்ல, இதை வாங்கணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் போட்டிருக்கோம். ஏன்னா அதுவே கம்மி சம்பளம். அந்த மாதிரி போனோன்னு கேட்டாங்களா, எங்கே அவங்க சம்பளம்? அம்மா ஆண்டவர் என் கூட பேசினாருமா, நான் அந்த கவரை உண்டிப்பட்டியில் போட்டேன். அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், நேராக போச்சான், பீரோவில் இருக்கிற துணியெல்லாம் எடுத்து பெட்டியில் அடக்குச்சான். ஆமென், அல்லேலூயா. இப்போ குடும்பங்களில் சின்ன சண்டை போட்டாலே பெட்டி அடிக்கின்னு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஜெனரேஷன். எனக்கு கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆகுது. என் மனைவி ஒரு நேரம் பெட்டியை தூங்குனதே கிடையாது. ஆமென், அல்லேலூயா. அவ்வளோ வறுமையில் வாழ்ந்தோம், அவ்வளோ கஷ்டத்தில் வாழ்ந்தோம், அவ்வளோ இல்லாமல் வாழ்ந்தோம், அவ்வளோ வேதனையில் வாழ்ந்தோம். ஆனாலும் ஒரு நாள் என் மனைவி பெட்டியை தூக்கின்னு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி போனதே கிடையாது. அந்த அம்மா பெட்டி அடக்குது. ஓரல் ராபர்ட் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, அம்மா இன்றைக்கி ஒரு நைட் இருமா, நாளைக்கு நீ போயிடு. நைட் ஆயிடுச்சு. இப்போ
இப்போ தூங்க போகிறாரு, தூக்கம் வரல. பிறண்டு படுக்கிறாரு, தூக்கம் வரல. விடிய காலையில் தூக்கம் வந்துச்சு. ஒரு 4 மணி இருக்கும், தூக்கம் வந்துச்சு. அப்போ அப்படியே கண்ணை மூடினாரு. கதவை யாரோ வந்து தட்டுறாங்க. கதவை போய் திறந்தா அந்த சபையினுடைய அந்த சர்ச்சினுடைய விசுவாசி ஒருத்தர் நிற்கிறாராம். ஐயா இந்த அதை பிடிங்க அப்படின்னு ஒரு கவர் கொடுத்தாராம். இந்தாங்க அது கவரு, நானே எனக்கு கிடைக்கிற காசெல்லாம் எவனா எடுத்துக்க போகிறான்னு சொல்லிட்டு அதை டப்பா உள்ள சேர்த்து வச்சு பள்ளம் நோண்டி மரத்துக்கு கீழெல்லாம் பொய்ச்சி வச்சுருப்பேன். எனக்கு ஆண்டவர் சொன்னார், மொத்த டப்பாவில் இருக்கிற காசை எடுத்துன்னு போய் எங்கள் ஓரல் ராபர்ட்டுக்கு கொடுன்னு சொல்லி நைட்டு முழுசாக பேசினே இருக்கிறார். நான் முடியாதுன்னு சொல்கிறேன். இல்லை அவர் கொடுன்னு சொன்னார். நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. காலையில் டப்பாவோட நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. டப்பாவை அவர் திறந்து பார்த்தாராம், $400 இருந்துச்சான். ஒரே நைட்டில் 7 மடங்கு அவருடைய சம்பளத்தில் காட்டிலும் ஆண்டவர் ஒரே நைட்டில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். இது கொடுக்கக்கூடிய ஒரு காலம். ஆண்டவருக்கு கொடுக்க அர்ப்பணிங்க. யாரோ சீட்டம், யாரோ சுவிசேஷம் சொல்லட்டும், யாரோ கொடுக்கட்டும், யாரோ ஜெபிக்கட்டும், இல்லை நம்ம செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். எல்லாம் அப்படியே தலையை தாழ்த்தி ஒரு 5 நிமிஷம் நம்மளை நாம் ஆராய்ச்சி பார்ப்போம். நீ கர்த்தர்களோடு கூட பேசியிருப்பார்னு சொல்லி நான் நம்புகிறேன். செய்தி எதுவாக இருந்தாலும் அதை கொஞ்சம் மனசில் நினச்சி பாருங்கள். அவங்க தான் ஜெபிக்கணும், நான் ஜெபிக்கக்கூடாதுன்னு இல்லை. அவங்க தான் ஊழியம் செய்யணும், நான் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு இல்லை. அவங்க தான் கொடுக்கணும், நான் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை. ஏழையானாலும் ஆண்டவருக்கு கொடுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே கனப்படுத்துவார். யாரோ செய்கிற வேலை இல்லை, நம்ம செய்யணும். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நாம் நலமாயிருந்தால் அது போதும். அநேக நேரங்களில் நம்ம அப்படி தான் சொல்கிறோம். சிடி ஸ்டெட் அவங்க சொல்கிறாங்க, ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாக கடந்து போகும். கிறிஸ்துவுக்காக செய்வது எதுவோ அதுவே நிலைச்சி நிற்கும். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். என்னே சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயும் வருந்திடுவாயோ என்று உணர்வாயோ. இன்றே வாஜீவனில் நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்க்கை அது சீக்கிரம் கடந்து போயிடும். ஒருவேளை ஆண்டவரே எங்களுடைய மரணமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வருகையாக இருக்கலாம். இந்த நாட்களுக்குள்ளாக என் வாழ்க்கைக்குள்ளாக என்னால் முடிஞ்சதை ஆண்டவரே என்னுடைய ஆண்டவருக்கு செய்ய, ஆண்டவரே இன்னைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இன்னைக்கு நான் எடுத்த தீர்மானத்தின்படி தொடர்ந்து வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். நாம் சீர்பட, நாம் பலப்பட, நாம் அவரோடு இன்னும் நெருங்கி சேர, அவரால் ஆசீர்வதிக்கப்பட ஒவ்வொரு வாரமும் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் அருமையான ஐயா மூலமாய் இது மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல, இது ஜெபிக்க வேண்டிய காலம், சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய காலம், கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டிய காலம், தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டிய காலம் என்று சொல்லி ஆவியான நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். ஆவியான சொன்ன வார்த்தையின்படி நடப்பேன் என்று ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க. கர்த்தர் உங்க கரத்தை பார்க்கட்டும். கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறார். கரம் உயர்த்திருக்கிற ஒவ்வொரு மீதும் ஆவியானவரே உங்க பலத்தின் வல்லமையை ஊற்றுங்கப்பா. உங்க கரத்தின் ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா. உங்க மகா பெரிய பலன் உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். சோர்ந்து போய் வேதனையோடு துக்கத்தோடு வந்த ஒவ்வொருவரையும் நீர் இன்றைக்கு சுமந்து கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தினால பலவீனங்கள் விலகட்டும், போராட்டங்கள் மறையட்டும், சமாதானம் பெருகட்டும். ஆண்டவரே உடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்துல வாழ்த்துகிறேன்.
ஆசீர்வதிக்கிறேன். உடைய வார்த்தையை சுமந்து வந்த ஆண்டவரே உடைய ஊழியக்காரர்களுக்காக நன்றி சொல்றேன். அவன் போகிற இடமெல்லாம் ஒரு ராஜ்யம் கட்டி எழுப்பப்படட்டும். அவன் செய்கிற ஊழியங்கள் பெருகட்டும். ஆத்துமாக்கள் அறுவடையாக கொள்ளை கொள்ளையா தேவனுடைய ராஜ்யத்துல கூட்டப்பட கத்த கிருபை தாங்கப்பா. அவருடைய தேவைகளை கத்த சந்தித்து திருப்தியாக்கும். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். நீர் மேன்மைப்படுத்தும். உடைய கரத்துல தாழ்த்துகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் அப்பா செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியோட அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலமா தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.